Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தேனி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நிலத்தில் சாய்ந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விவரங்கள். வணக்கம். தேனி மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இந்த நெற்பயிர்கள் முற்றிலும் மழைநீரில் சாய்ந்து தண்ணீரில் படுத்து விட்டது. இதனால் அறுவடை செய்வதற்கு தயாராக இந்த வேளையில் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 4 தினங்களாகவே விவசாயிகளுடன் தோல் நிற்கும் ஒரு நண்பனாக நியூஸ் தமிழ் தொடர்ந்து செய்திகளை கலாய்வு மூலம் தெரியப்படுத்தி வருகிறது. இதன் மூலம் இன்று கலாய்வில் ஏற்பட்ட பொழுது உத்தமபாளையத்திலிருந்து கோவிலாபுரம் செல்லக்கூடிய அந்த சாலையில் பார்த்தோம்னால் சுமார் 50 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்தில் விவசாயிகள் நெல் நடவு பணிகளை செய்து தற்பொழுது அறுவடைக்கு தயாராக காத்திருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் சாய்ந்து படுத்து விட்டதை நாம் நேரடியாக காண முடிகிறது. இது குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்த போது, நாங்கள் கஷ்டப்பட்டு கடந்த 4 மாதங்களாக ஒரு குழந்தையை போல பாதுகாத்து அறுவடை செய்ய தயாராக இந்த வேலையில பார்த்தோம் என்றால் இந்த நெற்பயிர்கள் மழையினால் சாய்ந்து விட்டது. 40 மூடை வரக்கூடிய ஒரு வயல்வெளியில பார்த்தோம்னா ஒரு 10 மூடை கூட வருமா என்ற சந்தேகத்தில் இருந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 40,000 முறை செலவு செய்து எங்களுக்கு என்னதான் மிஞ்ச போகிறது என்று தங்களது வேதனையை நம்மளுடன் பகிர்ந்து வருகின்ற தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் சூழலையும் கூட அறுவடைக்கு தயாராக இந்த நெற்பயிர்கள் முற்றிலுமே சாய்ந்திருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் கவலையும் வேதனையும் ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.